வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது திருவள்ளுவர் சொன்ன வாக்கு. ஆக்சுவலாக ஒரு பொருளை ஈட்டுறது, அதாவது பொருளை சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறமா சம்பாதிச்ச பொருளை சேர்த்து வைக்கிறது, சேர்த்து வச்ச பொருளை சரியான வழியில் செலவு பண்ணுறது, இது எல்லாமே ஒரு அரசுக்கு சரியான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி காலகட்டத்தில் சிறு பெட்டி கடைகளில் இருந்து பெரிய மால் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த QR கோட் ஸ்கேனிங். இந்த QR கோட் ஸ்கேனிங் அப்படின்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பூமை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு சின்ன பொருள் வாங்கினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடைக்கு போகிறோம். இப்போ டீ கடைக்கு போகும்போது 10 ரூபா ஒரு டீ வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கையில் நம்ம 10 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், அவங்க வச்சுருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணுறோம். நம்ம அக்கௌண்ட்லேருந்து இமீடியட்டாக அவங்களுக்கு மணி சென்ட் ஆயிடுது. ஆக இந்த மாதிரி பண பரிவர்த்தனைகளுக்காக, அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த QR கோட் ஸ்கேனிங் ஒரு சில தீவிரவாதிகளால், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹேக்கர்ஸ்னால பிஷிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸ்கேம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எப்படி ஸ்கேம்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த மெசேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்கும். உடனே ஸ்கேன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்னா 50,000 கிரெடிட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் காட்டும். உடனே நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நாம் என்ன பண்ணிவிடுவோம், இம்மீடியட்டாக அந்த 4 அல்லது 6 நம்பர்ஸ் பின்னை நாம் அப்ளை பண்ணி அதை ஓகே பண்ணிடுவோம். இம்மீடியட்டாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணம் அந்த சர்டன் யார் QR கோட் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அன்பு நெஞ்சங்களே, ஒரு விஷயத்தை தயவு செய்து மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னென்னா, QR கோட் ஸ்கேனிங் அப்படின்றதுக்கு சென்டிங் மணிக்கு மட்டும்தான், அதாவது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு மணி சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு யாரும் நமக்கு கொடுக்கறதுக்காக கிடையவே கிடையாது. ஒன்லி இது ஒன் வே ப்ராசஸ் தான். நம்ம அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா QR கோட் பல வகைப்படும். இந்த QR கோடில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் கூட நிறைய டைம் பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு புது குரூப் உருவாக்குறீங்க, ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜஸ் நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய குரூப்புக்குள்ளே நீங்கள் ஒரு வாய்ஸ் சேட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குரூப் மெம்பர்ஸை இன்வைட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய QR கோடை நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி QR கோடில் நிறைய வகைகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்காக அந்த கன்சர்ன் பிஸ்னஸ் மேன் அல்லது அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சில விஷயங்கள் உள்ளே வச்சுருப்பாங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு, அவருடைய அக்கௌண்ட் நம்பரு, என்ன பேங்க் நேம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அதனுடைய அட்ரஸ்ஸு, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் QR கோடில் வச்சுருப்பாங்க. ஆக இந்த QR கோடு ஸ்கேனிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு அவர்கிட்ட அந்த அமௌண்ட்டை நம்ம ப்ரீபே பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே QR கோடு ஸ்கேனிங் இருக்குது. பட் இந்த பிஷிங்ன்றதுனால இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு QR கோடு சென்ட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அது என் அவசரத்தில் அது எதுக்கு அப்படின்றதே நான் கவனிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ண உடனே இம்மீடியட்டாக என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு 3,000 டெபிட் ஆச்சு. அதுக்கடுத்து ஒரு சில நிமிஷங்களில் மறுபடியும் 3,000 டெபிட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2,700 டெபிட் ஆச்சு. ஸோ டோட்டலாக என்னுடைய அக்கௌண்ட் 0 பேலன்ஸ்க்கு வந்துருச்சு. இது எனக்கு தெரியவே இல்லை. இன்கேஸ் எனக்கு முன்னக்கூட்டியே இந்த மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்கலாம், என்னுடைய அக்கௌண்ட்டை டெம்பரரிலி லாக் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டினா அந்த கன்சர்ன் QR கோடை நான் ஸ்கேன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு இந்த பற்றி
பற்றின யோசனை இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் என்னுடைய 10,000 rupees வந்து நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் போயிட்டு சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரியாக என்னுடைய அமௌண்ட் வந்து இவ்வளோ இந்த நிமிஷத்தில் இந்த டைமில் இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணி கொடுத்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டை வந்து சப்மிட் பண்ணேன். சைபர் கிரைமில் வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எப்படி என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்த அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்த்தாங்க. ஸோ பார்த்த உடனே அவங்க எனக்கு கன்வே பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடம் உங்ககிட்ட இருந்து டெபிட் ஆன அந்த அமௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய அமௌண்ட் வந்து நம்ம ரீட்ரைவ் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் உங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அதோடு மட்டும் இல்லாமல் யாராவது வந்து டான்ஜெட்கோ அதாவது இபி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இல்லாட்டினா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரெசிப்ட்டு முனிசிபாலிட்டி இப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக இன்னும் சொல்லப்போனால் பேங்க்கில் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ்லாம் வந்து யாருமே யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க ஸ்பெசிஃபிக்காக. பட் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேனியா க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களுடைய கிரெடிட் கார்டில் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கு, இதை நான் உங்களுக்கு வந்து வெய்வர் பண்ணி கொடுக்குறேன், இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 4 digit கோடு மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து வெய்வர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தயவு செய்து நீங்கள் யாருமே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே செய்யாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைமுமே நமக்கு ஆர்பிஐ வந்து ரூல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்மளுடைய மொபைலுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. அதாவது தேவையில்லாத இன்டர்நேஷ்னல் கால்ஸை அக்செப்ட் பண்ணும்போதோ அல்லது புது ஆப்ஸை வந்து யாராவது இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்டாலோ அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது ஓடிபி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது வற்புறுத்தினாலோ இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நமக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் இதில் நானுமே ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நம்ம மக்கள் யாருமே இந்த கியூஆர் கோடு ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விளக்கத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி மேடம், இப்போது சப்போஸ் இந்த மாதிரி வந்து இவங்க தான் எடுத்திருக்காங்க, இவங்களுடைய யூபிஐலேருந்து தான் வந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஐடி ஆக்ட் 2000 படி அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அந்த எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காங்களோ அதை விட 3 மடங்கு அமௌண்ட் அவங்க வந்து ஃபைன் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 10,000 வந்து இப்போ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நான் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போது அந்த கன்சர்ன் பர்சனுக்கு வந்து தண்டனை கிடைத்திருந்தால் அவர் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு 30,000 ரூபாய் வந்து ஃபைனாக கட்டி இருந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன், இதுதான் வந்து அவங்களுக்குள்ள பனிஷ்மெண்ட். ஆக இந்த கியூஆர் கோட் அப்படின்றது பார்த்திங்கன்னா குயிக் ஆக்சஸ்க்காக வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நாம் சரியான முறையில் பயன்படுத்தி ஏமாறாமல் நம்மளுடைய பணத்தையும் பாதுகாத்து, நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம் இல்லையா, நம்ம சம்பாதித்த பணம் வந்து சரியானபடி பயன்பட்டு அந்த பணம் யாருக்குமே வந்து தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டு அதுக்காக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு திரும்ப கிடைக்காம எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாகிறோம் இல்லையா. இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் இனிமேல் நமக்கு வராமல் இருக்கணும்னா நாம் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு எப்பயாவது யார் கியூஆர் கோடையாவது ஸ்கேன் பண்ணும்போது டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாதீங்க. குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு சஸ்பீஷியஸாக இருக்கிற இடங்களில் நீங்கள் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாமல் அவங்கக்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து பண பரிவர்த்தனை வந்து பண்ணிக்கோங்க. கியூஆர் கோடு ஸ்கேனிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இப்படியாக நீங்கள் யார்கிட்டையுமே ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றது நம்முடைய விருப்பமாக இருக்குது. இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.